ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் பாலாமிக் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தோஷனுடைய ஒரு வெல்டிங் மிஷினை பற்றி அதனுடைய அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வந்து பார்க்க போகிறோம். இந்த மிஷின் வந்து 220 to 240 வோல்ட் ஆப்ரேட் ஆகக்கூடியது. அவுட்புட் வந்து 12 வோல்ட் 12 வோல்ட் 0 to 200 ஆம்ப்ஸ் அவுட்புட் வரல உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு போர்ட்டபுளாக எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போகிறதுக்காக இந்த மிஷின் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். இது வந்து சிங்கிள் ஃபேஸ், அதாவது ஒன் ஃபேஸ் ஒன் நியூட்ரல். நாம் இந்த மெஷின் வந்து உங்களுக்கு எப்படி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, என்னுடைய கம்யூனிட்டி டேப்பில் அதுக்கான அட்ரஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். பை த வே உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கீழே டெஸ்கிரிப்ஷனில் அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கொடுத்துட்றேன். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் நான் எப்படி சென்ட் பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, பை த வே கொரியர் ஆர் டிரான்ஸ்போர்ட் மூலிமா வந்து உங்களுக்கு கிடச்சிரும். கொரியர் சார்ஜஸ் பொறுத்தவரையில் உங்களுக்கு நம்ம எந்த கொரியர் வந்து உங்கள் ஏரியாவில் அவைலபிளாக இருக்கோ அந்த கொரியர் மூலிமா உங்களுக்கு அனுப்பி வைக்க முடியும். இதில் உங்களுக்கு வாரண்ட்டி பற்றி ஏதாவது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் வாங்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கு வாரண்ட்டி கன்ஃபார்ம் இருக்கும். அந்த வாரண்ட்டி வந்து கிளைமிங் வந்து நான் உங்களுக்கு எப்படி இருந்தாலும் நான் பண்ணி கொடுத்துருவேன். பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் ஒரு மெயின் கேபிள், அது எல்லாமே உங்களுக்கு ஃபிக்ஸ்டாக இருக்கும். எர்த்து கேபிள் அதுவும் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் ஒரு மெயின் யூனிட் ஃபுல் பேக்கேஜாக வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து உள்ள ஒரு வாரண்டி கார்டு அண்ட் வெல்டிங் கிளாஸ் இருக்கும். இப்போது மெயின் யூனிட் எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ இந்த பாக்ஸில் எடுத்துட்டிங்கன்னா மொத்தம் 2 போர்ட் இருக்கும். அதில் மைனஸாக இருக்கிறது நெகட்டிவ். அதில் வந்து நீங்கள் எர்த்து கேபிளை ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிடலாம். இன்னொன்று வந்து மெயின் கேபிள். இந்த மெயின் கேபிளில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு சின்ன ஸ்லாட் ஒன்று கொடுத்துருப்போம். அந்த ஸ்லாட்டில் வச்சு உள்ளே டில்ட் பண்ணாவே போதும், அது டைட் ஆகிடும். அப்புறம் நம்ம எர்த்து கேபிள் வந்து ஒரு ஆங்கிளில் ஃபஸ்ட்டு இது பண்ணிக்கலாம், செக் பண்ணிக்கிறதுக்காக. அப்புறம் மிஷின் ஆன் பண்ணிட்டு நமக்கு வந்து அந்த டிஜிட்டல் மீட்டரில் பார்த்தாவே தெரியும் இப்போ 0 இருக்குது. இப்போ நாம் செட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 10 கேஜ் ராடுக்கு நம்ம 120லேருந்து 130 வரல வைக்கலாம். இப்போ 122க்கு வச்சாச்சு. வச்ச பிறகு நாம் இப்போது ஹோல்டரில் வந்து அந்த வெல்டிங் ராடை ஃபஸ்ட்டு கரெக்ட் பண்ணுவோம். இது வந்து ஒரு வெல்டிங் கிளாஸு. ஹோல்டரில் கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ நாம் வந்து அந்த ஆங்கிளில் வந்து இப்போது வெல்ட் அடித்து பார்க்கலாம். நமக்கு வெல்டிங் பவர் பத்தலை அப்படிங்கிற பட்சத்தில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொடுக்கணும் நாம். ஏன்னா ஒவ்வொரு கிரேடுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு வெல்டிங் ராடு வந்து இருக்கும். பார்த்தாவே நல்லா தெரியும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு மெஷினை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த செடிமெண்ட்ஸ் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னாவே தெரியும் வெல்டிங் வந்து எவ்வளோ ப்ராப்பராக வந்து இதில் இதாக ஃபிக்ஸ் ஆகிருக்கு அப்படின்ட்டு. இப்போது நாம் கொடுத்துருக்கக்கூடிய பவருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா பெட்டரான ஒரு ரிசல்ட்னு கூட சொல்லலாம். நாம் வீடியோ பண்ணது இந்த மிஷின் தான், தோஷன் ஆர்க் 200G. இந்த மிஷின் வாங்குறதுக்கு கூடிய எல்லா டீட்டெயில்ஸுமே இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துட்றேன். நீங்கள் அங்கே போய்ட்டு உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வேணுமாலும் வாங்கிக்கலாம்.